My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரேங்க் லிஸ்ட்டில், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் இன்னும் ஒரு அடண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடிஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எந்தெந்த கேட்டகரியில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு 31ஆம் தேதி ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன். ஸோ 31st அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஸ் பர் த ஹானரபிள் ஹைகோர்ட், நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு பிடபிள்யூடி ரிலேட்டடான 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனுடைய கவுன்சிலிங்குடைய முடிவுகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எந்த மார்க்குக்கு சீட்டு கிடைச்சது, அதில் பிடபிள்யூடியில் நிறைய மாணவர்கள் புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க, அவங்களுக்குலாம் சீட்டு கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதற்குரிய கிளாரிஃபிகேஷன் தான் இது. அது போக இன்னும் சில இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்சி கேட்டகரியில் ஒரு மாணவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி ஒரு மாணவனுடைய ஒரு அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பிடபிள்யூடி கேட்டகரியில் ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆடட் டு த பிடபிள்யூடி கேட்டகரி ஃபார் த அகாடமிக் இயர்னு சொல்லி போட்டு ஒரு 11 மாணவர்களுடைய பெயர்களை கொடுத்துருக்குறாங்க. 56 பேருக்கு லிஸ்ட் இருந்துச்சே சார், 67 சீட்டு அப்படிங்கிறது அலாட் ஆச்சே. நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாணவர்கள் கோர்ட்லலாம் கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சில பேர் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை திரும்ப ரீசப்மிட் பண்ணதுனால அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த மாணவர்களுக்கு தான் அந்த இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு மாணவருடைய பெயர் அப்படிங்கிறது புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்ஆர்ஐ கோட்டாவில் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்லையும் இன்னொரு மாணவருடைய பெயர் அப்படிங்கிறதும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு எம்சிசியினுடைய அஃபீஷியல் டேட்ஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கிறதுனால, அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலகட்டத்தில் நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம காலையில் போட்ட வீடியோவில் எம்சிசியினுடைய டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எம்சிசி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ்டெண்டட் அப் டு 3rd ஆகஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எம்சிசியினுடைய அஃபீஷியல் டேட்ஸ் அப்படிங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு. இப்போ வந்திருக்கிற எக்ஸ்டென்ஷன் படி நமக்கு 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆயிருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரிசல்ட் நமக்கு 6ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 3rd ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட்டுங்கிறது 6ஆம் தேதி 6th ஆகஸ்ட், 7th 11th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாடும் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இந்த 2 தான். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதாக இருந்தால் தவறில்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனலில் பதிவு செய்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.